தேவி மகா கருமாரி அம்மன் தேவஸ்தானம், திருவடி சூலம், ஆரண்ய க்ஷேத்திரம், ஸ்ரீ நவசக்தி விநாயகர், ஸ்ரீ கோட்டிலிங்கேஸ்வரர் மகா கும்பாபிஷேக லக்ன பத்திரிகை. இப்போ அம்மனுடைய தரிசனம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பெருமைப்பாக இருந்தது. எங்களுக்கே வந்து கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அம்பத்தூர் அடியில் பிரம்மாண்டமாக இருக்க தேவி கருமாரி அம்மன் சிலைக்கு இன்றைக்கி கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அதுதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க போய்ட்டு அம்மனை தரிசனம் பண்ணிடலாம். அதாவது ஜூலை 7ஆம் தேதி அம்மனுக்கு வந்து கண் திறப்பு விழா நடந்துச்சு. அதை தொடர்ந்து இன்றைக்கி சண்டே ஜூலை 13ஆம் தேதி கும்பாபிஷேகம் உள்ள கொஞ்ச நேரத்தில் நடக்க போகுது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இந்த கோயிலோட பேர் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன் ஆலயம். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருவடி சூலம் அப்படின்ற ஊரில் தான் இருக்குது. செங்கல்பட்டுலேருந்து இந்த ஊருக்கு பஸ் வசதியுமே இருக்குது. கோயில் கட்டுற வேலைகள் தொடங்கி 10 வருஷத்துக்கு அப்புறமா இன்னைக்கு அம்மனுக்கு கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜூலை 7ஆம் தேதி அம்மனுக்கு முக்கண் திறப்பு விழா நடந்துச்சு. அதை தொடர்ந்து இன்னைக்கு ஜூலை 13ஆம் தேதி அம்மனுக்கு பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ண போறாங்க. அம்பத்தூர் அடியில பிரம்மாண்டமா இருக்க ஸ்ரீதேவி கருமாரி அம்மனுக்கு இன்னைக்கு பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ண போறாங்க. காண கண் கோடி வேணும் மக்களே. கும்பாபிஷேகம் பண்றப்ப ஓம் சக்தி கோஷத்துல இந்த விண்ணையே பொழந்துருச்சுன்னு தான் சொல்லணும். நீங்க இந்த கும்பாபிஷேகத்தை நேரில் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்படி இல்லைனா நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கோயிலோட நுழைவாயில் விநாயகர் இருப்பார். அவரை தரிசனம் பண்ணதுக்கப்புறம் பக்கத்திலே பெரிய விளக்கு வச்சிருப்பாங்க. பக்தர்கள் வந்து அந்த விளக்குக்காக எண்ணெய் வாங்கி கொடுப்பாங்க. அங்கே தீபத்துக்கு விளக்கேற்றதுக்கு அப்புறமா பக்கத்திலே பார்த்தீங்கன்னா பெரிய திரிசூலம் வச்சிருப்பாங்க. திரிசூலத்து மேலே ஏறி அம்மனோட பாதம் அங்கே இருக்கும். மஞ்சள் குங்குமம் மேலே வச்சு நிறைய பக்தர்கள் வந்து அங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிப்பாங்க. இப்போதான் கோயில் கட்டுற பணிகள் போயிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா 100 அடி உயரத்தில் 1 கோடி லிங்கத்தால் இந்த கோயில் கோபுரம் வந்து கட்டிட்டு இருக்காங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி 1000 ரூபாய் பே பண்ணி ஒரு லிங்கத்துக்கான டோக்கன் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். அந்த டோக்கன் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும்போது நம்ம ஃபேமிலியில் ஒரு 4 பேர் வந்து உள்ளே நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அப்போ சொல்லியிருந்தாங்க. யாரெல்லாம் அந்த டைமில் பே பண்ணி கார்டெலாம் வாங்கிருக்கீங்களோ நீங்களுமே கமெண்ட்ஸில் தாராளமாக உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். கோபுரம் கட்டுற பணியும் ரொம்ப தீவிரமாகவே நடந்துட்டு இருக்கு. பக்கத்தில் கட்டிட்டு இருக்க விநாயகர் கோயிலும் இந்த கோபுரத்துக்கான கும்பாபிஷேக டேட்டுமே இந்த வீடியோட எந்த அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு, மிஸ் பண்ணாமல் அதையும் பார்த்துருங்க. இந்த கும்பாபிஷேகத்துக்கு ஏராளமான பக்தர்கள் வந்திருந்தாங்க. மெயினாக அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே கோயில் நிர்வாகம் சார்பாக ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. நேராக அம்மனுக்கு நேராகவே உட்காந்து பார்க்குற ஒரு மண்டபம் அமைச்சு அந்த இடத்துல நிறைய பக்தர்கள் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நானுமே அந்த இடத்துல தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. என்ன கூட்டமே ரொம்ப கம்மியாக இருக்குது, இவ்வளோ பேர் தான் இருக்காங்களா? ஏன்னா அம்மனை சுற்றி பார்த்தீங்கன்னா கோபுரம் வந்து கட்டிட்டாங்களா, உள்ள நேராக வந்து குறிப்பிட்ட பக்தர்களால் மட்டும் தான் பார்க்க முடியும். ஓப்பனில் இருந்தால் நம்ம எல்லாருமே பார்த்துருந்துருக்கலாம். பட் அந்த மாதிரி பார்க்க முடியாது. ஆனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மேடை மாதிரி அமைச்சிருக்கிற இடத்துல மேலே எல்லாருமே உட்காந்துட்டு இருந்தாங்க. சரி என்னடா கூட்டம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி சாமியெலாம் கும்பிட்டு கீழே போய் பார்த்தா அவ்வளோ பக்தர்கள் இருக்காங்க. என்னென்னு பார்த்தா அங்கே LED ஸ்க்ரீனில் வந்து கும்பாபிஷேகம் நடக்கிறத லைவ் டெலிகாஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. நான் அப்போ தான் அதை நோட்டீஸ் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு 3 இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றி லைவ் டெலிகாஸ்ட் போயிட்டுருக்கு. எல்லா இடத்துலையுமே அவ்வளோ பேர் இருக்காங்க, உட்காந்துட்டு இருக்காங்க. பார்க்குறதே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. உண்மையாக அந்த ஏற்பாடுகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி வந்து பக்தர்கள் வந்து கோயில் சார்பாக அன்னதானமே வந்து போட்டிருந்தாங்க. காலையில் அம்மனுக்கு 9லேருந்து 10 மணிக்குள்ளே கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நிறைய பக்தர்கள் பால் குடம் எடுத்துகிட்டு வந்து அம்மனுக்கு அபிஷேகமே நடந்துச்சு. அதுக்கப்புறமா அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அந்த அலங்காரத்தில் பார்க்குறதுக்கு அம்மன் அவ்வளோ சூப்பராக இருந்தாங்க. நானே வளவலன்னு பேசாமல் டைரெக்டாக நம்ம கும்பாபிஷேக விழா பார்க்க போயிடலாம். மணிலேருந்து 10 மணிக்குள்ள தான் கும்பாபிஷேகம் நடக்குதுக்கு. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9:15 ஆகுது. எல்லாருமே உட்காந்துட்டோம் சாமி பார்க்குறதுக்காக. கரெக்டாக எங்களுக்கு நேராக தான் சாமி இருக்காங்க. ஆனால் இவங்க தான் நின்றுட்டு இருக்காங்க. உட்காந்தாங்கன்னா சாமி பக்கத்துலேயே யாரும் கரெக்டாக எங்களுடைய
சீட்டிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நேராக உட்காந்துருக்கோம். சூப்பராக அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா எல்லாருமே உட்காந்து சாமி பார்க்குற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. கோடி பிரம்மாண்ட நாயகி கலியுக தேவதே ஓம் ஸ்ரீ கலிமாரியே நமோ நமः ஆதி பரமேஸ்வரி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி கலியுக தேவதே ஓம் ஸ்ரீ கலிமாரியே ஆதி பரமேஸ்வரி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி கலியுக தேவதே ஓம் ஸ்ரீ கலிமாரியே நமோ நமः ஆதி பரமேஸ்வரி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி கலியுக தேவதே ஓம் ஸ்ரீ கலிமாரியே நமோ நமः ஆதி பரமேஸ்வரி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி கலியுக ஆதி பரமேஸ்வரி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதி பரமேஸ்வரி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி கலியுக தேவதே ஓம் ஸ்ரீ
கும்பாபிஷேகம் முடிஞ்சு சாயந்தரம் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரமே பண்ணியிருந்தாங்க. அம்மன் இந்த அலங்காரத்தில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்காங்கன்னு கமெண்ட்ஸில் யாருமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கும்பாபிஷேகத்தை மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அடுத்த 48 நாளைக்கு மண்டல அபிஷேகமே இருக்குது. அடுத்த 48 நாள் நடக்க இருக்க மண்டல அபிஷேகத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸோட கோயிலுக்கு வந்து அம்மனை தரிசனம் பண்ணி அம்மனோட அருள் பெறுங்க. முக்கியமாக தெரியாத நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. பயணத்தில் ஒரு முக்கியமான ஆட்கள். அதே போல் எல்லாம் இன்னைக்கு சீனன் எல்லாருமே மாநில சுதந்திரம் எல்லாருமே மதி எல்லாருமே நல்லா வச்சுங்க எல்லாம் பண்ணாங்க. இதே உழைப்பை இப்போ எதுக்காக நான் எவ்வளோ நேரம் சொல்கிறேன்னா இந்த லக்ன பத்திரிகையை படிக்கணும். நான் சொல்றேன் பாருங்க, இந்த வேளையில் இந்த இடம் அந்த மேல்மருவத்தூர் மாதிரி பெரிய ஆரண்ய கஷேத்திரமா நம்மளுடைய திருவடி சூலம் விளங்க போகிறது. லட்சக்கணக்கான மக்கள் வர போறாங்க. நம்ம கோட்டி லிங்கேஸ்வரருக்கும் ஒரு நாள் வச்சிருக்கோம். ஸ்ரீ தேவி துணை ஸ்ரீ தேவி மகா கருமாரி அம்மன் தேவஸ்தானம் திருவடி சூலம் ஆரண்ய கஷேத்திரம் ஸ்ரீ நவசக்தி விநாயகர் ஸ்ரீ கோட்டிலிங்கேஸ்வரர் மகா கும்பாபிஷேக லக்ன பத்திரிகை. இப்பதான் அந்த லக்னத்தை எப்ப பண்ணலான்றத நிர்ணயம் பண்றதுனால அப்புறம் பண்றது கும்பாபிஷேக பத்திரிகைன்னு அப்ப வரும். இந்த லக்னம் நிர்ணயம் பண்றதால லக்ன பத்திரிகை அப்படின்னு எழுதும். ஸ்வஸ்தி ஸ்ரீ பராபவ வருஷம். இப்ப நடக்கிறது விசுவாவசு வருஷம். அடுத்த வருஷம் நான் தான் சொன்னேன் சுவாமி இப்போ 25 தான் நடக்குது. இதுல வர்ற தேதி பார்த்தீங்கன்னா வித்தியாசம். அதுக்கு அடுத்து வரப்போற தமிழ் வருஷம் பராபவ வருஷம். உத்தராயணம் தை மாசத்துலேருந்து உத்தராயண காலமாக இருக்கும். ஹேமந்த ருத்துவா இருக்கும். தை மாசம் 28ஆம் தேதி அடுத்த வருஷம் வரக்கூடிய இன்னும் தையே வரலைங்க. நம்ம வந்து இப்போ ஆணியில் தானே, ஆணி இறுதியில் தான் இருக்கும். ஆடிக்கு தையே 6 மாதம். அந்த அடுத்த வருஷம் தை மாதம் 11/2/2027. சுவாமிகிட்டே கேட்டேன், சுவாமி இப்போதான் 25 நடக்குதுங்க, அப்புறம் 26 நடந்து 27 எவ்வளோ நாள் இருக்குன்றீங்க? 18 மாதம் தான் இருக்கு இடையில, ஏழுங்க தைரியமா அப்படின்ட்டாரு. 11/2/2027 வியாழக்கிழமை சுக்லபக்ஷ பஞ்சமி திதி, ரேவதி நட்சத்திரம், சித்த யோகம் கூடிய சுபதினம். காலை 7:30 மணிக்கு மேல் 8:30 மணிக்குள் கும்பலக்னத்தில் ஸ்ரீ நவசக்தி விநாயகர் ஸ்ரீ கோட்டிலிங்கேஸ்வரர் மகா கும்பாபிஷேகம் தைய தாராபலம் மிகவும் உத்தமம். அதில் எப்போவுமே இந்த கட்டம் போட்டு எழுதுவோம் நம்ம அந்தந்த கிரகங்கள் அன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த கும்பம் அப்படின்றது ஸ்திர லக்னம்னு பேர். கும்பாபிஷேகம் வந்தால் ஸ்திர லக்னம் பண்ணுறது விசேஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் குரு 7வது பார்வையில் இருக்கார். இந்த அடுத்த வருஷம் வர்றது வந்து இந்த மாமாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மகாமகம் நடக்கிற வருஷம். அப்போ வந்து கும்பகோணத்தில் வந்து தலையாடுறாங்க. கும்பகோணத்தில் இருக்கிறவங்க இந்த மகாமக சிறப்பாக கொண்டாடுவாங்க. நம்ம எல்லாருமே அங்கே போவோம். சூரியன் வந்து நேர கும்ப மாசத்துல இருப்பார், மாசி மாசம். குரு வந்து சிம்மத்தில் இருப்பார். அப்போ மக நட்சத்திரம் வரும். அந்த மாதிரி வர்றது தான் மாமாங்கம். அந்த வருஷம் நடக்க போகுது. நம்ம அதுக்கு முன்னாடியே வந்து தை மாசமே இது பண்ணிடுவோம். அதனால குருவானவர் சிம்மத்தில் இருந்து லக்னத்தை பார்க்குறார், அது ஒரு விசேஷம். அப்புறம் சுக்கிரன் கேந்திர இடமான 10ஆம் இடத்துல இருக்காரு. அந்த மாதிரி ஒரு சிறப்பான நாளில் அந்த கும்பாபிஷேகத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சுவாமிகளுடைய உத்தரவு, தேவி கருமாரி உத்தரவுனால. இந்த பத்திரிகை எழுதி இது முடிச்ச உடனே சுவாமி இன்னைக்கே ஆரம்பிச்சிட்டாரு. இவரு கும்பாபிஷேகம் நான் தான் பண்ணுவேன், அடம் பிடிக்கிறாருங்க இவரு. சொல்லிட்டு சுவாமி எல்லாரும் ஒரு நாள் மீட்டிங் கொடுங்க, எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம், என்னென்ன பண்ணலான்னு பார்க்கணும். இது நெருக்கடியாக வந்ததுனால என்ன சில விஷயம் செய்ய முடியலைங்க சுவாமி. அதனால இந்த கும்பாபிஷேகத்தை நான் தான் பண்ணுவேன். முன்னாடி வந்து விஸ்தாரமாக நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேங்க, அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்கன்றோம். அப்படியே தேவி கருமாரியை நான் வேண்டியிருக்கேன். அதனால இன்னைக்கு அந்த சிறப்பான ஒரு நாளில் எல்லோருக்கும் சொல்லிடணும்
ஆனால் நம்ம சொல்லிட்டு விளையாடிட்டு போயிடுவோம். ஏற்கனவே சுவாமிக்கு இந்த வேலை நெருக்கடியாக அவனை தூங்க விடாது இம்சை பண்ணி எதையாவது பண்ணி யார்கிட்டையாவது பணத்தை வாங்கி என்ன பண்ணுவாரோ தெரியல. அந்த அருளாளர் அவருக்கு அது இறைவன் கொடுத்துருக்காரு. திருவள்ளுவரே சொல்வார், இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன்கள் விடல் அப்படின்வாங்க. அதனால் அம்பாளுடைய அனுகிரகம் அவருக்கு கிடைச்சிருக்கு. நம்மெல்லாம் துணையாக இருக்கணும், அதுதான் முக்கியம். அவர் எல்லாமே செய்ய முடியும் தானே. கொஞ்சம் ஒரு சின்ன கல் எடுத்து வச்சோம்னா வந்துடும். அது மாதிரி நீங்கள் நிறைய சிறப்பு பண்ணியிருக்கீங்க. அதனால் இந்த வேலையில் இந்த மாதிரி ஒரு கும்பாபிஷேகம் நடக்க போகுது அப்படின்னு தெரிவித்து கொண்டு நம்ம திருச்சி சுவாமிகள் சொல்லுவாங்களாம், செண்பகப்பூ கையில் கொடுத்தா இந்த பத்திரிகை லக்ன பத்திரிகை படிக்கிறாங்களேன்னு சொல்லி இந்த செண்பகப்பூ வந்து ஒன்று சிவப்பு பூ கொடுத்தா காரிய வெற்றியாகன்னு சொல்லி சொல்லுவாங்களாம். நான் சரி இந்த செண்பகப்பூ வச்சு லக்ன பத்திரிகை கொடுப்போன்னு நினச்சேன். ஆனால் இங்கே பாருங்கள், கோடி லிங்கம் இல்லையா? வந்து அம்மனுடைய முக்கண் திறப்பிழாக்காக வந்திருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து கோடி லிங்கத்துக்கும் விநாயகருடைய இதுக்கும் வந்து 2027 பிப்ரவரி மாதம் வந்து கோடி லிங்க திறப்பு விழாவும் அறிவிச்சிருக்காரு. ஸோ அதுவும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. ஸோ நீங்கள் அனைவரும் வந்து 2027 கலந்துங்கன்னு உங்களை மனதார வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக தான் நைட்டு திடீர்னு வந்தோம். பார்க்க முடியுமான்னு நினச்சோம். ஆனால் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன் கண்குளிர. அம்மனுடைய தரிசனம் வந்து ரொம்ப பிரமிப்பாக, அம்மனுடைய தரிசனம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. எங்களுக்கே வந்து கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அந்த மாதிரி அபூர்வமான காட்சி வந்து இந்த 9:30 மணிக்கு கிடச்சது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது.